ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த போர் மிகப்பெரிய அளவில் போகுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்திருக்கு. ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போகும்போது அவரை வேணும்னே மண்டகாய வச்சு ஜேடி வான்ஸ் தான் ரிசீவ் பண்ணார். இவர் கண்டுக்கவே இல்லை. சீனாவை காலி செய்கிறதுக்கு தான் வெனிசுலாவை அடித்தாங்க. ஆமாம். இப்போ ரஷ்யாவை ஈரானுக்கும் அதான் காரணம். இப்போ இஸ்ரேலை வச்சு ஈரான் அடிக்கணும், இங்கே அடிக்கணும், எல்லாத்தையும் அடிக்கணும். சைனா சப்ரஸ் பண்ணணும். அதாவது குரூட் ஆயில் அவைலபிள் இருக்கிறது அபுதாபியில் மட்டும்தான். இல்லை பிரச்சனை எல்லை பிரச்சனை தானே. எல்லையில் இவன் ஆயில் உறிஞ்சிடான் அபுதாபி. அந்த பக்கம் ஆயில் உறிஞ்ச விடாமல் கையை கட்டி போடுறாங்க. யாரு? உலக இது அமெரிக்கா. நேர்களே, இன்றைக்கு நம்ம சர்வதேச செய்தியில் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பெரிய பதட்டம். அந்த பதட்டத்தில் இந்த போர் மிகப்பெரிய அளவில் போகுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் நம்மள்கிட்ட விஷயம் தெரியாமல் கேட்குறாங்க, போர்லாம் முடிஞ்சது ஒன்றும் இல்லையான்னு. அதை தப்பாக சொல்லலை, அவர்களுக்கு அதை பற்றியான புரிதல்கள் இருக்காது. ஏன்னா லோக்கல் பொலிட்டிக்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டாக போகிறதுனால அதை புரியாது. இரண்டாவது, இன்றைக்கு பீஜிங்கில் நம்முடைய அமெரிக்க அதிபர் கால் வைத்திருக்கிறார். பீஜிங்கில் அவருடைய கால் பதிந்திருக்கிறது. சீனாவில் அவர் வரவேற்கப்பட்டார் நேற்று. அதில் சீனாவினுடைய அதிபர் கலந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி நிறைய செய்தி இருக்குது. அதே போன்று மத்திய கிழக்கில் ஏற்படுகிற புதிய உறவுகள் குறித்தும் நம்முடைய தோழர் கசாலியோடு நான் பேச நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார் வாங்க சார், இதே நீங்கள் எடுத்துக்கிடுங்க. சரி, நம்பர் ஒன்று சைனாவை பற்றி பேசுவோம். சைனாவில் எப்படின்னா அவங்க ஒரு ரெட்லைன், 4 பாயிண்ட் ரெட்லைன், அதை பற்றி பேசுவோம். அதை தாண்டி நீங்கள் மூக்கு நுழைக்கூடாது அப்படிங்கிறது சைனாவோட நிலைப்பாடு. ஆனால் என்னென்னா அவர் பீஜிங்கில் வரும்போது வரவேற்கிறதுக்கு அதிபர் போகலை, துணை அதிபர் போனார். அது பெரிய அவமானம் இல்லை. ஆனால் இது எப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஸ்கிப்டுன்னு போட்டான் ஃபாரின் நியூஸில். ஜெலன்ஸ்கி அமெரிக்கா போகும்போது அவரை வேணும்னே மண்டகாய வச்சு ஜேடி வான்ஸ் தான் ரிசீவ் பண்ணார். இவர் கண்டுக்கவே இல்லை. அதை கூப்பிட்டு மொக்குன்னு அது அந்த மாதிரி ஜெலன்ஸ்கி என்ன அங்கே அமெரிக்காவில் நடத்தினாங்களோ அதை அமெரிக்க அதிபருக்கு சைனா நடத்தியிருக்காங்க. நான் கேட்கேன், ஜெலன்ஸ்கிக்கும் ஜிபிங்குக்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ ஏன் நடத்தணும்? அது எப்படின்னா, ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவெல்லாம் பண்ணுறது இல்லை. டேய், நீ பெரிய நாடு இல்லாட, நீ பெரிய நாடுன்னு சொல்லிட்டு இருக்கேல, நீ ஒருத்தனை கூப்பிட்டு இப்படி பண்ணேன, நீ ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், இல்லை நேபாள் அதிபர் கூட போட்டு, யார் மாலத்தீவு அதிபர் கூட போட்டு, ஒரு நாட்டோட இறையாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட அதிபர் போறாருன்னா நீ ஒரு அதிபராக ரிசீவ் பண்ணணும். நீ அது எப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஜெலன்ஸ்கி என்ன அங்கே அந்த இடத்துல உதாரணம் ஜெலன்ஸ்கி. சார் அதில் ஒரு கேள்வி சார், மோடி போகும்போதெல்லாம் ட்ரம்ப் வர்றது இல்லையே, வராரா? எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்பப்போ வர்றாரு, அப்பப்போ வர்றதில்ல, அது ஒரு கணக்கே இல்லை. அது எனக்கு அது டக்குன்னு குழம்பிட்டு மறந்துட்டு ஞாபகத்தில். உள் வீட்டுக்குள்ளே நம்ம மோடியும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. முன்னாடி இவர் ஜோ பைடன் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைமில் அவங்களுடைய பிரச்சாரத்தில் மோடி போய் கலந்துக்கிட்டு எனக்கு ட்ரம்ப் அவரோட குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார், இப்போ நான் என் குடும்பத்தை அறிமுகப்படுத்துகிறேன், இங்கே இருக்கிற அவ்வளோ இந்தியர்களும் என்னோடய குடும்பம், அவங்க எல்லாம் மோடிக்கு பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெக்தாதா கால் வச்சுட்டு வந்தார். ட்ரம்ப் தோற்று போய் ஜோ பைடன் வந்துட்டார். இப்போ சீனாவில் இது அவருக்கு நேற்று பத்திரிக்கையில், ஆங்கில பத்திரிக்கையில் தலைப்பு செய்தி, இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ் நிறைய படிக்கணும்ல, பேர் தெரியல, ஓகே, ஸ்கிப்டுன்னு வார்த்தை போட்டிருந்தாங்க. ஸ்கிப்டுன்னா வேணும் பண்ணுறதான். அதுக்கு தான் ஸ்கிப்டு. ஆமாம், நீ என்ன அதாவது டெலிபரேட்டாக நடக்கிறதுக்கும் திட்டமிட்டு அதாவது ஒரு செய்திகளை நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க யதார்த்தமாக நடக்கிறதுக்கும் திடீர்னு போகிற போக்கில் சைனாவுக்கு வர்றாரு. நான் சைனாவுக்கு 13-14-15 நான் சைனாவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபர், அதாவது இருக்கிறதுல ரொம்ப பெரிய அளவுக்கு உலக மகா சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபர் சீனாவுக்கு வர்றாரு அப்படின்னா அது இன்னும் முன்ன பின்ன தெரியாமலா இருக்கும். இல்லை இவர் காய்ச்சல் பட்டு கிடக்காரு, அவர் ஜி ஜின்பிங் ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரல, நம்ம துணை அதிபரை அப்படியே சொல்கிறாங்க. நாங்கள் உன்னை விட ஈக்குவலாக இருக்கோம், இல்லை பெரிய ஆளாக இருக்கோம். நீ சும்மா இங்கெல்லாம் படம் இங்கே காமிக்காத, படம் காமிக்காத, நான் உங்களுக்கு பாடம் காமிக்கிறோம். அதில் ஒரு சின்ன கேள்வி, இப்போது சீனாவை காலி செய்கிறதுக்கு தான் வெனிசுலாவை அடித்தாங்க. ஆமாம்.
இப்போ ரஷ்யா ஈரானுக்கும் அதான் காரணம். ஆமாம். இப்போ அவனுக்கு மனசில் கொதிப்பு இருக்குமா இருக்காதா? வெளியே என்ன காலி பண்ண உள்ள திட்டம் எல்லாத்தையும் கொதிப்பு இருக்கும். நீ என்ன ரொம்ப அதோட பேஸ் என்ன? சைனாவை சப்ரஸ் பண்ணுறது முதல்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கும். சைனாவை சப்ரஸ் பண்ணுறதுக்காகத்தான் வெனிசுலா அண்டு ஈரான் வந்து நேரடியாக அமெரிக்கா மோதுது. அப்புறம் அந்த பக்கம் ரஷ்யாவை வந்து த்ரூ உக்ரைன் அவன் மூலமாக சப்ரஸ் பண்ணது. ஏன்னா அவன் அடிக்கிறது பூரா இது வந்து ஆயில் வெல்லு ஃபீல்டு பூரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சைனாவுக்கு சப்ளை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் இது. சரி, இப்போ என்னென்னா 4 முக்கியமான ரெட்லைன். அது ஏற்கனவே நம்ம வந்து வேறு இதில் பேசினா கூட இது சொல்லிடலாம். நம்பர் 1 ரொம்ப முக்கியமாக இந்த தைவான் சொல்லி பேசுகிறது. அவங்களுக்கு வந்து $11 பில்லியன் அளவுக்கு அங்கே ஆயுதத்தை கொடுக்கறது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. அது அமெரிக்கா கொடுத்துருக்கு. ஆமாம், $11 பில்லியன் அளவுக்கான, அதாவது 1 லட்சம் கோடி. ஓகே, 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி. ஆமாம். அப்போ இதெல்லாம் நீ கொடுக்காத. இதெல்லாம் வந்து இது தைவான் வந்து எங்கள் சைனாவோட ஒரு பார்ட்டு. நீ வந்து உள்ளே நுழைஞ்சு இதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிறது ஒரு ரெட்லைன். ஓகே. நம்பர் 2 வந்து நாங்கள் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணணும், என்ன டெவலப் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீ டிக்டேட் பண்ணாத. ஈரானோட எங்கள் உறவு இருக்குல்லையே, அந்த உறவை நீ வந்து கொஷின் பண்ணாத அப்படின்னு ஒரு. அப்புறம் வந்து இந்த ட்ரேடு இருக்கு இல்லையா, அது சம்மந்தப்பட்ட 4 ரெட்லைன். இந்த ரெட்லைனை தாண்டி நீ வராத, அதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம். இது எங்களோட ரெட்லைன். அதில் வந்து 4ஐயும் ட்ரம்ப்பு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துக்கலைன்னா போய் அங்கே போயிட்டு அப்புறம் பேசும்போதே இன்னொன்று போட்டிருந்தாங்க. கை கொடுப்பாங்கல்ல, அதிபர் கை கொடுக்கும்போது ஷேக்கன் பண்ணும்போது இவர் ட்ரம்ப்போட மேனரிசம் என்ன தெரியுமா? அப்படி கை கொடுத்து இழுப்பார் அப்படியே. அது வந்து எதிர்த்து வர்றவங்க வந்து தடுமாறுவாங்க கை கொடுத்துட்டு. ஓகே. அது வந்து சைனா அதிபர் வந்து கை கொடுத்து இழுக்க முடியல. இவர் தெரியும்ல, அடங்கையால் நீ வந்து ஊர் உலகம் பூரா அங்கே போய்ட்டு கை கொடுத்து பெருசாக நீ பெரிய எவனோ இவன் மாதிரி நீ கை கொடுத்து இழுப்ப, மற்ற அதிபர் வந்து தடுமாறுவாங்க. அப்போ பார்த்தா நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தோலை அப்படி தட்டிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி நீ வந்து காமிச்சிக்கிட்டு இருப்ப. அது இந்த வேலை இங்கே வேண்டாம் அப்படின்னு அப்படி கை கொடுத்து இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து பெரிய நியூஸாக போடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அவர் கை இழுக்க முடியல. மொத்தத்தில் கேவலப்பட்டிருக்கான் மனுஷன். இப்போ புரிகிற மாதிரி சொன்னால் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுமாங்கல்ல சார். நீங்களே உண்மையாக இருங்க சார். நானும் நீங்களும் பேசுகிறோம். நல்லவன மாதிரி வெளியே பேசிக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். ஆமாம், நாளைக்கு வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது வர்த்தனை செய்யும். அப்போ நாட்டை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நீ பார்க்க அவ்வளோ வேலையும். அதில் ரொம்ப முக்கியமாக இங்கே இவனை இஸ்ரேலை வச்சு ஈரான் அடிக்கணும், இங்கே அடிக்கணும், எல்லாத்தையும் அடிக்கணும். சைனா வந்து சப்ரஸ் பண்ணணும். அவன் உற்பத்தி பொருளாதாரம், அவனுக்கு எக்கச்சக்கமாக கடன், மேனுஃபேக்சரிங். ஆமாம், உற்பத்தி பொருளாதாரம். அவன் வந்து எப்படின்னா வியாபார பொருளாதாரம் அல்லது ஆயுத பொருளாதாரம் அவனுக்கு. அந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் இங்கேருந்து மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணது வாங்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி மேட் இன் யூஎஸ்ஏன்னு சொல்லி போகிறது. இப்போ என்னென்னா நான் வந்து என்னை விட நான் வந்து அதாவது சைனாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது உதாரணத்துக்கு 600 பில்லியன் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறது எவ்வளோ அப்படின்னா ஒரு 150-200 பில்லியனுக்குள்ளே. ஓகே. 4ல் 1 பங்கு அல்லது 3ல் 1 பங்கு தான் வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணுது. அப்போ என்ன சொன்னாங்க வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரணும், அப்படி இல்லைன்னா 30% போடுவேன், வாங்க அதை பற்றி பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு. NVIDIA எனக்கு கொடு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஃபைட்டர் ஜெட் இந்த ஐட்டங்கள் கொஞ்சம் கொடு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சைனா ஒரு பக்கம். சைனா வந்து இறங்கி வர்றதால விட்டு கொடுக்குறதால நீ கையை பிடிச்சி இழுத்தேன்னா இழுக்க முடியாது ஒன்றால். நாங்கள் வந்து அது குங்ஃபு அப்படின்னு வர குங்ஃபுக்காரங்க நாங்கள், நீ வந்து இதெல்லாம் பண்ணாத எங்கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சு சைனாவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ட்ரிப் வந்து நாம்கி வாஸ் தான். இல்லை, அவன் வந்து பெரிய பிளான். என்ன பிளான்னா? யார் பிளானு? ட்ரம்ப்புக்கு என்ன பிளான்னா இங்கே ஈரானில் பயங்கர அடி வாங்கியிருக்கோம், அங்கே போர் நிறுத்தம் பண்ணிட்டு வெளியே வரணும். எப்போ என்னை வெளியே விடுங்கப்பா, நாங்கள் வந்து வெளியே போகிறோம். சும்மா வெளியே போனால் அங்கே சாத்துவாங்க அமெரிக்காவில். அப்போ இதை சொல்லி அதை சொல்லி அப்படி எல்லாம் அப்படி சொல்லி முடித்து இங்கே ஈரானில் வசமாக சிக்கியிருக்கோம். ஓகே. ஆகாய மார்க்கமாக இருக்கட்டும், கடல் மார்க்கமாக இருக்கட்டும், தரை மார்க்கம் போகவே மாட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. என்னென்ன நடந்துச்சா அதை விட்டு நான் வெளியே போகணும் அப்படின்னு சும்மா வெளியே போனாங்கன்னா அமெரிக்காவில் வச்சு சாத்துவாங்க. பயங்கரமான சாத்தா. என்ன சாத்துனா ரொம்ப சிம்பிள். நீ பண்ணது இது பூரா இவ்வளோ பண்ணியிருக்க, ஒரு 300-400 லட்சம் கோடி வந்து நீ வந்து இழந்திருக்க, ஒரு 3-4 ட்ரில்லியன் வந்து இழந்திருக்க. ஓகே. அப்போ எப்ஸ்டீன் ஃபைலில் நீ சின்ன பிள்ளையில பூரா தப்பு பண்ணிட்ட, அதனால் நீ ஜெயிலுக்கு போ. வயசான காலத்து 80 வயசு ஆச்சு. இப்போ இந்த வயசான காலத்தில் ஜெயிலில் போய் கழிவு உள்ள கடந்து கதையை முடியும் மாதிரி. அது என்னென்னா
அவனுக்கு வந்து களி கொடுக்குறான், இது கொடுக்குறான், சாப்பாடு சரியாக அப்படிலாம் இல்லை. நல்ல சாப்பாடு இருக்கும், ஆனால் ஜெயிலு. அது கடைசி காலத்தில் அவமானம் பார்த்தீங்கல்ல அந்த. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், பயங்கரமான ஆள், ஆனால் ஒரு கிறுக்கு தொழிலதிபர், ஒரு சுயநல கிறுக்கு தொழிலதிபர். ஸோ இந்த இடத்துல டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்னென்னா, நான் சைனா போகிறேன், இதை பற்றி பேச போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு அங்கே வந்து பக்கம் பக்கமாக இவங்க எழுதுவாங்க. எங்கே நம்ம அமெரிக்க பத்திரிகை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி ஈரான் வந்து கொஞ்சம் மறக்கடிப்பாங்க. இது ஒரு பக்கம் சைனா. இன்னொரு பக்கம் யுஏஇ வசமாக மாட்டிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேச, அதாவது நீங்கள் சொல்கிறது துபாய் அபுதாபி டக்குன்னு அப்படி சொன்னா தானே புரியுது. இப்போ யுஏஎல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாசகர்களுக்கு இப்போ வந்து யூ அப்படின்னா யுஎஸ்ஏ, யுஏஇ அப்படின்னு எல்லாம் அடுத்தடுத்து யுனைடெட் கிங்டம், யூகே அப்படின்னு வந்துருதா. அப்போ சரி, யுஏஇன்னு என்னென்ன எமிரேட்ஸ் இருக்குது அப்படின்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா அப்படின்னு வரிசையாக வந்து சொல்கிற அளவுக்கு சைனா வந்து அப்படியே அது வச்சுட்டு இந்த பக்கம் யுஏஇ வாங்க. யுஏஇ அப்படின்னா துபாய், அபுதாபி. ஓகே, நம்ம மக்களுக்கு யுஏஇன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யுஏஇ வந்து ரொம்ப பக்காவாக தெரியும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பேசியிருக்கோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு கொஞ்சமாக பேசியிருக்கோம். துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ராசல் கேமா, உமல் குயின், ஃபுஜைரா, அஜ்மான் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஓகே, என்னென்னா இந்த யுஏஇயில் ரொம்ப முக்கியமாக நடந்துக்கிட்டது அபுதாபி அண்டு துபாய், இந்த ரெண்டும். ஏன்னா 2 ஷேக்கு தான், ஷேக் முகமது பின் ஜாயித், ஷேக் முகமது பின் ராஷித். ஓகே, இந்த 2 பேர் தான் முக்கியமாக நின்று. ஏன்னா ஒருத்தர் பிரசிடென்ட், இன்னொருத்தர் வைஸ் பிரசிடென்ட் கம் பிரைம் மினிஸ்டர். அப்படி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்த லாவன் தீவில் அடித்தது வந்து ஏற்கனவே பரபரப்பாக பேசுபொருளாக இருந்துச்சு. லாவன் தீவை பற்றி நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே கார்க் ஐலண்டு பக்கத்தில் ஒரு லாவன் தீவில் ஆயில் ஃபீல்டில் ஏப்ரல் 8ஆம் தேதி அடித்தது. அது ஒரு சின்ன தீவு தானே? சின்ன தீவு தான், பட் அவங்களுக்கு வந்து முக்கியமான தீவு. அதில் ஒரு நாளைக்கு 60,000 பேரல் 60,000 பேரல் அங்கேருந்து ரிஃபைன் பண்ணி வெளியே வர்றது. ஸோ ரிஃபைனரியை வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தது யாருன்னு பார்த்தா மிராஜ் வச்சு யுஏஇ அடிச்சிருக்காங்க. அதனால் ஒரு சிக்கல் அந்த பக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈரான் அது ஈரான் முதலே கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அதை வந்து சொல்லி இவங்க திருப்பி அடிக்க முடியலை. அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் பக்கமாக போட்டு இவங்க தான் அடித்தாங்கன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்களா. இப்போ யுஏஇ வந்து பயங்கர தடுமாட்டது. ஓகே, அந்த ஐலாண்டை அடித்தது அது ஒரு பக்கம் காட்டி கொடுத்தாங்க. WSJ, அது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்க, அதை காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்தா இவங்க பதறாங்க, என்னையா அது உன்னை நம்பி நான் அடித்தா நீ என்ன காட்டி கொடுக்குற பழக்கம். எப்போவுமே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, காலை வாடுறது, காட்டி கொடுக்குறது, கூட்டி கொடுக்கறது அப்படிங்கிறதுல நம்பர் 1 வந்து யூதர்கள். அந்த யூதரோட பழக்கம் அங்கே நிறையா இருக்காங்களா, அமெரிக்கா, அவங்க அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி இதில் இப்போ இன்னொரு புதுசாக ஒரு சர்ச்சை ஒன்று வந்திருக்கு. அது கேட்டிங்களா? என்னென்னா, ஒரு தகவல் வந்து இஸ்ரேலேருந்து வந்திருக்கு. இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நெத்தன்யாகு யுஏஇக்கு விசிட் பண்ணார். பண்ணியிருப்பாரு, ஏன் பண்ண மாட்டேன்? 2 பேரும் எப்படி அந்த இந்த நேரத்தில் அங்கே பூரா இப்போ 25,000 குழந்தைகள் ஒரு நாளைக்கு. ஓகே, 1 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 27 குழந்தைகளை கொண்டாங்க. ஓகே, 948 நாட்கள் நீங்கள் வந்து 25,000 குழந்தைகளை கொண்டிருக்கீங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு வந்து 27 குழந்தைகளை கொண்டிருக்கீங்க அப்படின்னு கொலகார பாவியை வந்து கூப்பிட்டு யுஏஇக்கு கொண்டு வந்து எப்படி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அப்படிலாம் யாரும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு யுஏஇ சொல்கிறாங்க. அபுதாபி அப்படிலாம் யாரும் தப்பாக பேசாதீங்க, நாங்கள் இதெல்லாம் வந்து இப்படிலாம் பரப்புறது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, அப்படிலாம் யாரும் தப்பாக பரப்பலை, நீங்கள் தனி ஃப்ளைட்டில் இவரை வந்து நெத்தன்யாகுவை கூட்டு போய் அபுதாபியில் உங்கள் அரண்மனையில் வச்சு மீட் பண்ணீங்க, அதை நீங்கள் மறுக்காதீங்க அப்படின்னு போட்டு மாட்டி விட்டாங்க. இப்போ என்னாச்சு, யுஏஇ வந்து கரெக்டாக பலிகடாக்குறாங்க. என்னென்னா, இப்போது நீ வந்து மவனே நீ நெத்தன்யாகு வந்து அங்கே வர வைப்ப, அவங்களோட அயன்டோமன் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் என்னோட லாவன் தீவை அடிப்பேன், நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அந்த பப்பரம் மிட்டாய் சாப்பிட்டு உட்காந்துருப்போமா. அடுத்து அங்கே பெருசாக இருக்குது யுஏஇக்கு. ஏன்னா ஏன் பர்டிகுலராக யுஏஇ அப்படின்னா, இதே இது வந்து நீங்கள் உமல் குயின் யுஏஇயில் துபாய், மெயினாக துபாய். இப்போ உமல் குயின் அப்படின்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய பில்டிங்கில் ஒன்றும் இல்லை, வானாதார சாதாரணமாக இருக்குது, அவங்களுக்கு போய் அடித்து என்ன செய்ய அப்படின்னு இருக்கும். துபாய் அப்படி இல்லை, பேஸே இல்லாமல் அல்லது அந்த அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் வானுயர்ந்த கட்டடங்கள். வானுன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ புர்ஜ் கலீஃபா, அதான் சொல்லியிருக்கீங்களா நீங்கள், புர்ஜ் கலீஃபா, புர்ஜ் அல் அரபு, இது பாம் ஐலாண்டு,
அப்புறம் லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால் இது அதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பயங்கர. ஆனால் கட்டடம் கட்டினாங்கல்ல, அதில் வந்து ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், மெட்டீரியல் கொண்டு வந்து மக்கள் வேலை இதெல்லாம் இருக்கட்டும், அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ எலிகண்ட்டாக, அப்படி அந்த உழைப்பு, அந்த பிளான் அதெல்லாம் தவறே இல்லை. என்னென்னா இப்போ ஒரு சின்ன கேள்வி. அங்கே வந்து துபாயில் வந்து 7 விஷயம் சொல்லிட்டீங்க. அஜ்மான் 7 எமிரேட்ஸ். அதில் இது ஒன்று வந்து எந்த விதமான பெட்ரோல், ஆயில், குரூட் எதுவுமே இல்லை. இதில் துபாயில் அங்கே எப்படி சொல்லிடுவேன், அது சொல்லிடுறேன். இருக்கிறது அதாவது குரூட் ஆயில் அவைலபிள் இருக்கிறது அபுதாபியில் மட்டும்தான். இல்லை நம்ம மக்களுக்கு இப்போ அவருடைய தொழில் ஃபினான்ஷியல் செக்டர், அப்புறமா ரியல் எஸ்டேட், அப்புறமா டூரிசம். ஃபர்ஸ்ட் டூரிசம் இல்லை எல்லாம் பொதுவாக டூரிசம், ரியல் எஸ்டேட், 4 ஐட்டம். டூரிஸ்ட் நிறையா வரணும். மாதத்துக்கு 20 லட்சம் பேர் வந்து போகிறாங்க. 20 லட்சம் மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு 80,000 பேர் வந்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, 80,000 பேர் ஒரு ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் 400-500 பேர் கொண்டு வரலாம். எவ்வளோ லாபம். அப்போ எவ்வளோ ஃப்ளைட்டு, எவ்வளோ பேர் ஃப்ளைட் டிக்கெட்டு வர்றாங்க, தங்குறாங்க, சாப்பிட்றாங்க, நகை வாங்குறாங்க, எலக்ட்ரானிக் வாங்குறாங்க. என்ன ஒரு ஆள் வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க நம்ம ரூபாய்க்கு. ரெசார்ட்டு, ஹோட்டல்ஸ், அதான் தங்குற இடத்துல ஆரம்பிச்சு எல்லாமே. அதே மாதிரி இங்கே போனவங்க துபாய் நல்லா இருக்கே அப்படின்ட்டு நமக்கு லட்சுமி மீட்டல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து யூகேலேருந்து எல்லாம் காலி பண்ணிட்டு அங்கே நயா ஐலாண்டில் மொத்தம் ஒரு ஐலாண்டை வாங்கி யூகேலேருந்து முடிச்சுட்டு இங்கே வந்து யூகே வேண்டாம் 35-40% டேக்ஸ் போடுறாங்க, எங்களுக்கு இங்கே வந்து 9% தான் டேக்ஸ், எனக்கு பரவாயில்ல அப்படின்னு துபாய்க்கு மொத்தத்துக்கு ஜாகையெல்லாம் மாற்றி நயா ஐலாண்டு கொண்டு வந்து வச்சா பிரச்சனை வந்துருச்சு. அது போர் வந்துருச்சு. இப்போ தான் வந்தார் வந்து 6-8 மாதம் இருக்கும். இப்போ தான் வந்தார், போர் இங்கே வந்துருச்சு. அது ஒரு பக்கம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வராங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வந்துடுறேன். சரி, இவ்வளவு வெளிநாட்டு பயணிகள், ஃபினான்ஷியல் செக்டோரியல், அது மாதிரி கேளிக்கைகள், சூதாட்டங்கள் எல்லாம் வைத்து தான் வருமானம். மேஜர் வருமானம் என்னன்னா அது சொல்லிடுறேன். ஒன்று டூரிசம், ஆமாம் சொன்னீங்களே, இன்னொன்று ட்ரேடு, இன்னொன்று இந்த சர்வீஸ் செக்டரில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் அது சொன்னோம். என்ன, அதுக்கப்புறம் 4வது என்னன்னா இந்த ட்ரேடில் வந்து மெட்டீரியலை கொண்டு வந்து ஸ்டோரேஜ் அண்டு டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, 2 அந்த சீ போர்ட் அண்ட் ஏர்போர்ட், லாஜிஸ்டிக் அண்டு ஸ்டோரேஜ். இப்போ நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட ஒரு நாடு எந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஈரானை அடிச்சிருக்கட்டும் வைங்களேன், ஓகே, வாங்கிக்கிட்டு அமைதியாக இருந்துரு, ஒரு சமாதானத்துக்காக அவங்க ரெடி ஆகணும். ஆமாம், அல்லது நீங்கள் என்ன அடிக்கிறீங்க, நாங்களும் தொழில் பண்ணணும்ல, அப்படி பேசினா சரியாக வந்துடும். ஓகே, இப்போ அதை விட்டுட்டு மறுபடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வச்சு நெத்தனியாக மறுபடி போய், டேவிட் பர்னே போய், சின்பட்டு மறுபடி போய், அமெரிக்காவை வந்து எங்களோட சேர்ந்து தான் நாங்கள் சாகும் கடைசி வரைக்கும்னு சொன்னால் அவனுக்கு என்ன அறிவு இருக்குது? என்ன விஷயத்தில் இவ்வளோ தைரியமான? என்னென்னா இவங்களுக்கு ஏற்கனவே துபாய், அபுதாபி என்ன பண்ணாங்கன்னா அந்த பெர்ஷியன் கல்ஃபை அப்படி கல்ஃபை தாண்டினா ஈரான், இங்கே நிறைய உறிஞ்ச அங்கே பாதிக்கும். எப்போவுமே பிரச்சனை, எல்லை பிரச்சனை தானே. எல்லையில் வந்து இவன் வந்து ஆயில் உறிஞ்சிடான் அபுதாபி, அந்த பக்கம் ஆயில் வந்து உறிஞ்ச விடாமல் கையை கட்டி போடுறாங்க. யார்? உலக இது அமெரிக்கா, ஈரானை கை கட்டி போடுறாங்க. அப்புறம் நேச்சுரல் கேஸ் இங்கே ஈரானில் இருக்குது, அதை வந்து அது உறிஞ்சி வெளியே கொடுக்க முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்டிருக்காங்க. கத்தார் உறிஞ்சிடான் எக்கச்சக்கமாக. இப்படி கத்தார், யுஏஇ கொஞ்சம் நெஞ்ச தொந்தரவு பண்ணல, கொஞ்சம் நெஞ்ச 47 வருஷமா 47 இனி நடக்காது. என்ன ஆகி போச்சுன்னா அப்போ அது போக இந்த ஷேடோ ஃப்ளீட்னு ஏற்கனவே பேசியிருக்கோம், அதோட காசு இருக்குல்ல எல்லாமே துபாயில் அந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதில் இது ஈரானுக்கான காசு நிறைய இங்கே இருக்குது, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ மாவனே நீ என்னது பிளாக் பண்ணுவேன், நான் சும்மா விடுவேனா? நான் வந்து 2 மிசைல் 2 ட்ரோன் அடிச்சேன்னா ஒன்று மொத்தத்து சோழி முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் அவங்க பெரிய பில்டிங் இதை பார்த்து ஆள் கிடம்ப பார்த்து அடிக்கவே இல்லை. இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில்ல, இனி துபாயை வந்து நாசப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய் நாசப்படுத்தி ஏற்கனவே துபாயில் வந்து இப்போ அந்த நேற்று நான் துபாயில் டீட்டெயிலில் பேசுன்னு சொல்லிடுறேன். துபாயில் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு மட்டும்தான் வருது போகுது, அதுவும் கம்மியாக வருது போகுது. ரோட்டில் நேற்றுலேருந்து புதன்கிழமை நேற்றுலேருந்து கூட்டம் வந்து குறைஞ்சி போச்சு துபாயில். ஆனால் இது நீங்கள் டெய்லி கான்டாக்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு டெய்லி பேசிகிட்டு இருக்கேன், நண்பர்கள், பழைய உறவுகள். அது போக இப்போ நீங்கள் வந்து விசிட் விசாவில் 1 மாதம் விசிட் விசாவில் போயிருக்கீங்க அப்படின்னா விசா முடிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஃபைன் உண்டு. ஓகே, அந்த ஃபைன் இப்போ கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா 20 நாள் நீங்கள் இருந்தால் தானே சாப்பிடுவான், அது வார்ப்புறம் டைம். அதனால் இது வந்து இது பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னா முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 30,000 dirhams அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா செலவாகுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 2 லட்ச ரூபா முடிஞ்சிருது.
எல்லாமே லிபரல் பண்றாங்க. லிபரல் பண்ணுறாங்க. வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க வாங்க. அப்புறம் ஏற்கனவே அங்கே வந்து ஆரம்பிச்சு இப்படி சொன்ன 1 எடுத்தா 2 ஃப்ரீ, 2 எடுத்தா 4 ஃப்ரீ. அவ்வளோதான். நீங்கள் ஒரு பில்டிங் ஓகே கட்டிட்டு இருக்க பில்டிங் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பில்டிங் யாரோடது? அவர் வந்து பார்க்குறேன் வரல. அப்போ இது என்ன பண்ணுறான் கவர்மெண்ட்? அவங்க இதில் எடுத்து டமாக்கு இந்த மாதிரி ஆட்கள் எடுத்துட்டு நக்கீல் டமாக் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இதெல்லாம் இருக்குது. ஓகே, அது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஐயா வாங்க, இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது, இது வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஒரு 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, இது மொத்த ப்ராஜெக்ட் வேலையை 200 கோடி ரூபா, நீங்கள் வந்து ஒரு 25 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சுங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்க 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 ஓடியாங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், இப்படி ஆரம்பித்தாலும் போர் நிற்கலை, இன்னும் நிற்கலை, இன்னும் எஸ்கலேஷனில் தான் இருக்குது, பயங்கர எஸ்கலேஷன் இருக்குது. இப்போ இவங்களுக்கான நீண்ட கால பாதுகாப்பு என்ன சார்? துபாய்க்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அவன் அமெரிக்காவை நம்புனா அமெரிக்கா வந்து அப்போவே ஓடிட்டான், கைவிட்டாங்க. அமெரிக்காவோட அந்த நிலை சொன்னோம் இல்லையா, தளம், அது ஏற்கனவே அடிச்சிட்டாங்க. எது ஈரான் அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் கடந்து இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உள்ள நிலைமை. மொத்தத்துக்கு என்னென்னா யுஏஇ, அபுதாபி, துபாய் இதை வந்து அமெரிக்காவும் பலிகடாக்குறாங்க, இஸ்ரேலும் பலிகடாக்குறாங்க. இவங்க பலிகடை ஆகி என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன ஒரே ஒரு விஷயம், இதுக்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, என்னென்னா ஈரான் இதை காரணம் காமிச்சு, நீ 11 ஐலண்டில் நீ அடித்த அப்புறம் நெத்தனியாவை கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்த, எல்லாரையும் கொண்டு வந்து எனக்கா என்ன அடிக்கிறதுக்கு நீ தளத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி திரும்ப ஏதாவது அவன் மிசைல் ட்ரோனை விட்டான்னா ஓகே, அப்போ என்ன செய்வான்னா அவன் அயன்டோம் இருக்குல்ல, அதை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்க நினச்சி ஆப்ரேட் பண்ணால் தானே, அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஆப்ரேட் பண்ணாமல் விட்டாயின்னு வச்சுங்களேன், காலி. என்ன நடக்கும்னா 2-3 இடத்த அடிச்சிருவாங்க. வேணுமெண்டே செய்வாங்களா? கண்டிப்பாக. அடித்த உடனே இவன் ஆள் தான் அங்கே போயிருக்கான், அடிச்சு ஆமாம் ஆப்ரேட் பண்ணி தானே கேட்டால் வந்து ஐயோ இது மாதிரி டைம் டிலே ஆகி போச்சு, இப்படி போச்சு அப்படின்னு ஒழுங்காக தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு உதாரணத்துக்கு மரீனா அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது வந்து 100-200 டவர் இருக்குது. ஒவ்வொரு டவர் சும்மா ஒரு 60 மாடி 80 மாடி 100 மாடி அப்படி 100 மாடி சாதாரணமாக அப்படி இருக்குது. அந்த டவரில் 2 டவரில் போட்டு அடித்தான்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சு. அப்போது அடித்த உடனே என்ன செய்வாங்கன்னா அமெரிக்கா வந்து அது எப்படி எங்களோட அலை, எங்களோட கூட்டாளி அவனை எப்படி அடிக்க போச்சு அப்படின்னு திரும்ப சண்டைக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பலிகடாவாக யுஏஇ ஆக்கிட்டு இருக்காங்க. யுஏஇ வந்து நாசப்படுத்தி ஈரானை நாசப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இன்றைக்கி நம்ம ஒரு செக்டோரியல் விஷயத்தை மட்டும்தான் நம்ம நிறைய வளவலான்னு பேசுவோன்னா இது அவர்களுக்கு புரியும். ஏன்னா துபை 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 அப்படி தான் மக்களுடைய உள்ளங்களில் இன்றைக்கி இந்த துபையினுடைய வாழ்வதும் இனி வருங்காலத்திலும் ஒரு பாதுகாப்பற்ற மண்டலமாக போயிருக்கு. ஏன்னா ஒரு சீஸ்ஃபயர், ஒரு நெகோசியேஷன், ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆக்ட் இதுவரைக்கும் டிட் நாட் டேக், வரல, இதுவரைக்கும் எடுக்கப்படவே இல்லை. இது இப்போது சரியாக தெரியல. இப்போ நாளைக்கு அடுத்த செய்தியை பேசிடுவோம். நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.